स्मारकुष्ठछायार्च प्रमेदचोरोन्मादकुल्मादिरेः कामहान्तकपिशाचा च सर्वे நேரடியாவே சொல்லு. உங்க பொண்ணு மதுமிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இதை சொல்லிட்டு போல தான் வந்தேன். இனிமேல் நீங்க மற்ற ஏற்பாடுலாம் கவனிக்கலாம். நாங்க என்ன செய்யறோம்னு தாத்தா வந்து பேச சொல்றேன். சரி, நான் வரேன் மாமா. வாங்கடா. கதிரேசா, மதுமிதாவுக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு. தெரியும், அவ கூட வேலை பார்க்குற டாக்டர் பையன் தானே. என்ன பார்க்குறீங்க? கட்டிக்கிறதுன்னு எப்போ முடிவு பண்ணணும் அப்போவே அவளை பற்றி எல்லாம் விசாரிச்சிட்டேன். அந்த டாக்டர் பையன்ல மதுமிதா தேர்ந்தெடுக்கல, அவனா விருப்பப்பட்டு கேட்டிருக்கான். நீங்களும் சம்மதிச்சிட்டீங்க. மதுமிதா உங்கள் மேலே இருக்க பாசத்தினால சரின்ட்டா. பரவாயில்ல மாமா, அந்த டாக்டர் பையனை மன்னிச்சு விட்டுறேன், பொழைச்சி போட்டோம். நீங்கள் ஒரு நல்ல நாளாக பாருங்க, கல்யாணத்தை வச்சுக்கலாம். முட்டாள் மாதிரி பேசாத. நீங்க ஏன்டா உணர்ச்சி வச்சப்படுறீங்க? இது மாமா மாப்பிள்ள பிரச்சனைடா. என்ன மாமா? டேய், அறிவு இல்லாம இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்காத. உறவுக்காரனாச்சான்னு பாக்குறேன், இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். முதல்ல ஊர் போய் சேர்ற வழியை பாரு. வந்துட்டானுங்க பொண்ணு கேட்டுக்கிட்டு. டேய், நீ யாரா அவ யாரா? அவ படிப்பு எங்க, நீ எங்க? முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு.
மாமா, இதே இடத்துல இன்னொருத்தர் நின்று பேசியிருந்தா அடுத்த வார்த்தை பேசுறதுக்கு அவன் உயிரோடு இருந்திருக்க மாட்டான். என்ன பண்றது, நீங்க மாமா ஆயிட்டீங்க, மாமனார் ஆக போறீங்க. இந்த ஒரே காரணத்துக்காக விடுறேன். இல்ல, இந்த பாருங்க மாமா, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. சீக்கிரமே எங்க கல்யாணம் ஏற்பாடு. வேணாம் மாமா, ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை கேள்விப்பட்டேன். இப்படியெல்லாம் கத்தாங்க, அப்புறம் ப்ரெஷர் ஏறிக்க போகுது. சரி, உங்கள்கிட்ட சொன்ன தப்பு தான். 4 விஷயம்னா நாங்களே பார்த்துக்கிறோம். கல்யாணம் பண்ண மட்டும் கூட்டு வந்து சேருங்க. இந்த ஜென்மத்தில் அது நடக்காதுடா. டேய், என் பொண்ணுக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்காதுடா. ஓஹோ, அப்படியா? அப்போ உங்கள் பொண்ணு வந்து ஓகே சொன்னா உங்களுக்கு சம்மதம் தானே? ஏய், நடக்கிற கதையை பேசுறா. உன் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படு. இப்போ போகிறேன், ஆனால் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வர்றப்போ மருமானா தான் வருவேன். வட்ட மாமா. டேய், என்னடா? நீங்கள் இருங்க, நான் வந்துடுறேன். அண்ணா நானாவது. டேய், வேணாண்டா, இது ஹாஸ்பிட்டலு, நான் பார்த்துக்கிறேன். எதுக்கு தேவையில்லாம நீங்கள் ஓரமாக இருங்க, நான் வந்துடுறேன். சார், என்ன வேணும்? டாக்டர் மதுமிதா எங்கே இருப்பாங்கன்னு தெரியுமா? நீங்கள்? நான் மாமன், தாய் மாமன். சரி வாங்க. தம்பி, எங்கே இருப்பாங்க மட்டும் சொல்லுங்க, நானே போய்க்கிறேன். அநேகமாக இந்த டைமில் கேன்டீனில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே நேராக போய் லெஃப்ட்டில் திரும்பினீங்கன்னா கேன்டீன் வரும். ஓகே சார், உங்களுக்கு தெரியுமா இல்லை நான் வந்து காட்டவா? கண்ணா, நீ எனக்கு காட்டுறியா? உங்கள் டாக்டரை சின்ன வயசுலேருந்து அவங்கள எனக்கு தெரியும். நீ எனக்கு காட்டுறேங்கிற. அதுக்கு இல்லை சார், நான் இடத்த சொன்னேன். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். உட்காருமா.
அட உட்காருங்க. ம். என்னமோ. அப்புறம் எப்படி இருக்க? நான் யாருன்னு தெரியுதா? எப்படி தெரியும்? ரொம்ப வருஷம் ஆச்சுல பார்த்து மறந்துருப்பேன். நான் தான் உன்னோட மாமன், உங்கள் அம்மாவோட உன்னோட தம்பி. உனக்கு முறமாமன். நான் வர்றதுக்குள்ள உங்கள் அப்பா ஃபோன் பண்ணி எல்லா விவரத்தையும் சொல்லியிருப்பாரு. அதனால உங்கள்கிட்ட அதிகமாக பேச வேண்டியதில்லை, சுற்றி வளைச்சும் பேச வேண்டியதில்லை. சொல்லு, எப்போ வச்சுக்கலாம்? புரியல. புரியலையா? உங்க அப்பா என்ன ஒரு மாதிரி நடத்துறாருன்னா நீ வேற மாதிரி நடத்துற. பரவாயில்ல, கல்யாணம் ஆயிட்டா எல்லாம் தானா சரியாரு. கல்யாணமா? யாருக்கு? ஏய், உனக்கு எனக்கும் தான். இப்பதான் அவர்கிட்ட வாய்களே பேசிட்டு வந்த. நீ என்ன ரொம்ப பேச வைக்காதம்மா. நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம், நம்ம தான் ஒன்றா வாழ போறோம். இது இன்னைக்கு வந்து என்ன கிடையாது, உங்க அம்மா உயிரோட வந்து போய் பேசின விஷயம். தாத்தா மற்ற உறவுகள்லாம் பேசி முடிவு பண்ணியாச்சு. தயாரா இரு, ஒரு நல்ல நாளை பார்த்துட்டு வந்து சொல்றேன், நம்ம கல்யாணம் முடிச்சிடலாம். ஏய், இதோ பார், நான் உன் அளவுக்கெல்லாம் படிக்காதவன் தான், ஆனால் படித்தவன் கூட நல்லவன். நீ நல்ல மாதிரி நடந்துட்டா வெய்ய, நான் 100 மடங்கு நல்லவனா இருப்பேன். எனக்கு பிடிக்காத காரியத்தை பண்ணுன 1000 மடங்கு கெட்டவனா மாறிடுவேன். என்ன அப்படி மாத்திராத. கல்யாணத்துக்கு தயாராரு. உங்க அப்பங்கிட்டையும் பக்குவமா பேசி தயாரா இருக்க சொல்லு, பாப்போம். அப்பா, இது ஹாஸ்பிட்டல்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப மோசமானவன். நீங்க முதல்ல பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. சரிம்மா, எதுக்கு நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. சரிப்பா, பாத்துக்கிறேன் நான். ஓகே, பை. டேக் கேர். என்ன மது, டியூட்டி டைமில் ஃபோன் எடுக்க மாட்டியே? அப்படி என்ன அர்ஜென்ட் கால்? அப்பா தான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க, அதான் நான் கால் பண்ணேன். யாரோ எங்கள் ரிலேட்டிவ் வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்களாம் நம்ம கல்யாணத்தை பற்றி. அதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதெல்லாம் சகஜம்தான், அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி, நாளைக்கு நீ ஃப்ரீ பண்ணிக்க. நாளைக்கா? ம், என்ன? ஒரு சர்ஜரி இருக்கு, உன்னை டீன் என் கூட இருக்க சொல்லியிருக்காரு. ஐயோ, ஏன் பரத்? நான் எதுக்கு பரத்? ஐயோ வேணாம் பரத், ப்ளீஸ். எதனாச்சும் இதுக்கு தான், இந்த பயத்தை தெளிய வைக்கிறதுக்கு தான் அந்த சர்ஜரியில உன்னை எனக்கு அசிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. யாராவது சின்ன ரத்த காயத்தோட வந்தா உனக்கு மயக்கமே வந்துடுது, யாராவது பேஷண்ட் அழுதா நீயும் அழுதுடுவ. So you have to behave professionally. நாளைக்கு நீ ரெடியா இரு. என்ன பரத் நீங்க?
யார் நீங்க? உங்களுக்கு யார் வேணும்? எதுக்காக வந்தீங்க? உங்களை தான் கேக்குறேன். நில்லுங்க. உங்களை நான் என் வீட்லயே பார்த்திருக்கேன். தயவு செஞ்சு சொல்லுங்க, நீங்க யாரு? நான் ஐயா! 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 என்னம்மா? அந்த பெரியவரு. ஆமா, அவருக்கு என்ன? இல்ல, அவரு அப்பா ரொம்ப எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாரு. என்னையும் அன்னைக்கு ஃபாலோ பண்ணாரு. ஆனா யாருன்னு தெரியல. அதுமா அது வந்து ஐயா கிட்ட வேலை பார்க்கிறவரா இருந்திருக்கும். உள்ள வாமா, சாப்பிடலாம். வாமா, வெறும் வயிறுல நிக்க கூடாது, வா. வாமா, சாப்பிடலாம். எனக்கு பசி இல்ல கமலாமா. இப்படியே சாப்பிடாம இருந்தா எப்படிமா? அப்புறம் நீங்களும் அப்பா பக்கத்திலே ஒரு கட்டில போட்டு நோயாளியா படுத்துற வேண்டியதா. சொன்னா கேளுமா, வாமா, வா, இப்படி உட்காரு, உட்காரு. சாப்பிட்டு தெம்பா இருந்தா தானே அப்பாவை கவனிச்சுக்க முடியும். என் கூட நிறைய நாள் இருக்க போறதா சொன்னாரு. இப்போ என்ன பார்க்க கூட முடியாம படுத்திருக்காரு. அப்பா கூட ரொம்ப நாள் சேர்ந்து இருந்ததில்லை. அவர் கூட சந்தோஷமா இருந்த நாட்கள்லாம் அது சின்ன வயசுதான். இனிமே அதெல்லாம் நடக்கும்னு நினைச்சேன். ஆனா எப்படி? ஐயாவுக்கு உன் மேல ரொம்ப பாசம். அது எனக்கும் தெரியும். அந்த பாசம்
அவரை மறுபடியும் நல்லபடியா உன்கிட்ட கொண்டு வரும். நீ எதிர்பார்த்த சந்தோஷம் திரும்பவும் கிடைக்கும். கவலைப்படாதம்மா, முதல்ல சாப்பிடு. எடுத்து வைக்கிறேன். வாங்க திவ்யா, உள்ள வாங்க. என்கிட்ட ஏதாவது பேசணுமா? பிரியாமா, அன்னைக்கு இந்த பொண்ணுதான் வீட்டுக்கு உங்களை தேடி வந்து லெட்டர் கொடுத்துச்சு.